பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு போய் வேலை வெட்டிய பாரு ஸ்மால் பாஸ் அவுட்ஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்மால் பாஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கேம் ஷோ கொடுத்துருக்காங்க. அது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கையில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் பால் இருக்கு, அகைன் வந்து ஒரு கிரீன் பாலும் இருக்கு. சோ வந்து இந்த ரெண்டு பாலுமே என்ன அப்படின்னா, நீங்க நல்லவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து இந்த கிரீன் பாலை கொடுக்கலாம். ரெட் பால் வந்து உங்களுக்கு துரோகி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ரெட் பாலை கொடுக்கலாம். சோ வந்து இத கொடுத்தா மட்டும் போதாது, அதுக்கான காரணத்தையும் நீங்க வந்து சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம் வந்து நானே ஆரம்பிச்சிடுறேன். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கொடுத்துடலாம். ஏன்னா கிரீன் தான் நம்மளுக்கு வந்து யாரு நம்மளுக்கு நல்லவங்க உண்மையானவங்க அப்படின்றதுனால நான் கிரீன் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து கிரீன் உங்களுக்காக, ரெட் வந்து பிரபா ப்ரோக்காக. நான் எதுக்கு கிரீன் பால் வந்து ஜில்லு அக்கா கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு உண்மையா இருக்காங்க, ஏன்னா எனக்கு ஒரு நல்லது கெட்டது வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு இல்ல, அதான் உண்மை அப்படின்றதுனால நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் வந்து சிவப்பு பால் அதாவது ரெட் வந்து ஏன் வந்து பிரபா ப்ரோ கொடுத்தேன் அப்படின்னா, அவர் வந்து இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது, அதனால வந்து நான் ரெட் கலர் கொடுத்தேன். சோ இதுதான் வந்து நான் சொல்லிக்கிட்டேன். தேங்க்யூ. எனக்கு யாரு எங்களை நம்பிக்கையானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் துரோகியாடா? எதுக்காண்டி நான் ஜில்லு ஸ்லேட் பண்ணேன் எனக்கு நம்பிக்கையானவன் அப்படின்னு நான் எதுக்காண்டி எடுத்தேன் அப்படின்னா, நான் அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்த பிறகுதான் ஜில்லுவை பார்த்தேன். நான் ஒவ்வொரு முறையும் என்ன க்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடு உடம்பப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஜில்லு ரொம்ப பிடிக்கும். ரெட் பால் ஏன் செஞ்சு முத்தனை கொடுத்தேன் அப்படின்னா, அவர் வந்து இங்க உள்ள வந்ததே ஏன் வந்தேன் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருந்தப்பல, அதனாலதான் அவரு வந்து ரெட் பாலை கொடுத்தேன். இந்த ஷோ வந்து நடத்துறது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி இல்லை, நம்மளோட ஒத்துழைப்பு வந்து மற்றவங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஷோ நடத்துறாங்க. அதனாலதான் இந்த பாலை நான் கொடுத்தேன். நன்றி. எப்படி உங்களுக்கு கவிதை கொடுப்பேன். நான் வந்து கிரீன் பாலை வந்து பிரபா சாருக்கு கொடுக்குறேன். ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ்ல 8 பேர்ல என்ன ஒரு நாமினேஷன் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனா பண்ணுவாருன்னு உள்ளுக்குள்ள நினைச்சேன். பட் ஆனா அவர் பண்ணல, அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு. ரெட்டு, இந்த ரெட்டை யாருக்குன்னா நான் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா மன வருத்தத்தோட கொடுக்குறேன் அம்மாவுக்கு. ஏன்னா ஒரு அம்மா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி நினைக்கணும். ஆனா நம்ம அம்மா அப்படி நினைப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க பெண் பிள்ளைய உயர்ந்த தராசிலையும் ஆண் பிள்ளைய கீழ் தராசிலையும் வச்சுட்டாங்க. சோ அதால அம்மாவுக்கு கொடுக்குறேன். வணக்கம். எனக்கு கொடுத்துருக்குற இது வந்து துரோகிக்கு வந்து சிகப்பை கொடுக்கணும், நல்லவங்களுக்கு வந்து பச்சையை கொடுக்கணும். அப்படி பார்த்தா இது என் கையில இருக்கிறது எனக்கு பெற்றா தெரிஞ்சு ஸ்மால் பாஸ். இதெல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஏற்றுக்கிட்டா எனக்கு சம்மதம் தான். ஸ்மால் பாஸ் இது கொடுக்குற அளவுக்கு எனக்கு மட்டும்தான் எனக்கு தகுதி இருக்கு. இந்த தகுதி எனக்கு மட்டும் இருக்குது. நான் வச்சுக்கலாமா இல்ல கண்டிப்பா கொடுக்கணுமா? சாரதாம்மா வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்மால் பாஸ், நன்றி. அப்புறம் இந்த துரோகிக்கு இந்த சிகப்பு கலரு ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது.
ஏன்னா எதுக்கெடுத்தாலும் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது அந்த பொண்ணுக்கு. அப்புறம் ரொம்ப சேடா இது பண்றா. கலாமி யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறா. அவ பேசுறாளா பேசலையா என்ன பண்றானே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் மைண்டு வந்து ஒருவேளை நம்மளைத்தான் அவ வந்து ஏதோ இது பண்றாளோ என்னமோ எனக்கு ஒரு நெருளாவே இருக்குது. அதனாலதான் அதை நான் கொடுத்துட்டேன். என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். ஸ்மால் பாஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிரீன் வந்து நல்லதான, எப்படி சொல்றது, இது வந்து நல்ல நம்பிக்கையான ஆளுக்காக கொடுக்கறது. ஸோ இதை வந்து நம்ம லேட்டாவே கொடுக்கலாம். இந்த ரெட்டு வந்து துரோகி. ஸோ நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு எனக்கு துரோகம் ஒண்ணு நடந்துருச்சு. அது என்னால வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது என்னால தாங்கிக்க முடியல. இவ்வளோ நம்பிக்கை நான் யார் மேலேயுமே வச்சது கிடையாது. ஆனா அத மாதிரி ஒருத்தவங்க மேல நான் வச்சேன். அந்த நம்பிக்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஒரு செகண்ட்ல. ஸோ அது வந்து தெரியுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அதை நான் இப்ப யாருன்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. ஏன் அந்த நம்பிக்கையை நான் வந்து அவர் மேல அவ்வளவு வச்சேன் அப்படின்னா, நமக்கு வந்து வெளியில தான் அண்ணன் வந்து எங்க அண்ணன் வந்து சேலத்துல இருக்கான். சோ இதுல இந்த வீட்டுல வந்து நமக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி பழகிட்டு இருந்தேன் நான் அவர் கூட. நம்ம வெளிய அண்ணாவோட நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அண்ணன் இருக்காரு, நமக்கு நல்லா நம்மள பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த அண்ணனுக்கே நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் ஒரு ஆசை இருந்திருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அப்ப பாத்துக்கோங்க அவரு நம்ம மேல எவ்வளவு வெளியில இருக்காரு. அவருக்காகவே நான் வந்து இந்த கேம்ல கண்டிப்பா ஜெயிப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து நான் இந்த கிரீனை யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, என் தாய் குலத்துக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படி நான் வந்து என்னோட தாய் குலத்துக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு அம்மா மாதிரி நல்லது கெட்டது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. இது பண்ணுடா, நீ கண்டிப்பா மேல வருவ, இதை பண்றா, நீ கண்டிப்பா வருவடா, விட்டுறாதடா, விட்டுருவாதடா, அது கண்டிப்பா உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கேமா இருந்தாலுமே இது வந்து யாருமே நமக்கு வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு தாயே என் கூட இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட், அதான் நான் அம்மா கொடுத்தேன். சோ நன்றி நன்றி நன்றி. நான் வந்து கிரீனை விட எனக்கு ரெட்டு தான் இப்போ நான் ரொம்ப கஷ்டமாவே இருக்கேன் ஸ்மால் பாஸ். இது யாருக்குன்னா நான் கொடுத்துட்டு சொல்றேன். ஏன் பிரபாக் நான் கொடுத்தேன்னா, எனக்கு எல்லார விடவுமே ஒரு இன்ச்சு அன்பு வந்து எனக்கு பிரபா மேல ரொம்ப அதிகமா இருந்தது. அதுதான் உண்மை. யார் எப்படி நினைச்சுக்கினாலுமே நாங்க எப்படி பேசணும் அது வந்து ஸ்மால் பாஸ்க்கோ எங்களுக்கோ மட்டும்தான் தெரியும் அந்த உறவு. அதையும் தாண்டி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல. நான் அவ்வளவு போல்டா நினைச்சேன். எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட வச்சு அவரோட கேரக்டர் வெளியில வந்தது. சோ அதனால நான் அவருக்கு அந்த நெகட்டிவ் ரெட் பால் தரேன். கிரீன் பால் நான் யாருக்கு தரேன்னா ரொம்ப ஹாப்பியா சொல்லி தரேன். நான் ஏஞ்சலுக்கு தரேன். என்ன ரீசன்னா ஏஞ்சல் குட்டி 2 பேருக்குமே தான். அது என்கிட்ட ஒரு பால் தான் இருந்தது. அதனால என்ன ரீசன்னா அவ ஏஞ்சல் பேருக்கு ஏத்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி ஆக்டிவா, நான் கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல பூஸ்ட் கம்மியானாலும் எனக்கு வந்து அவ வந்து ரொம்ப எனர்ஜிவா இது பண்ணுங்க, உங்களால முடியும், நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமா தருவா. சோ இது வந்து நான் ஏஞ்சலுக்கு தந்தேன். தேங்க்யூ. ஆக்சுவலா ரெட்டு கிரீன் 2 பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரீன் கொடுக்குறேன். யாருக்கு இந்த கிரீன் கொடுக்குறேன், யார் எனக்கு நம்பிக்கையானவங்க அப்படின்னா, எல்லாருமே தோற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அழகா மேக்கப்லாம் போட்டுட்டு பல இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள வேற வச்சிருக்காங்க. தோற்றத்துல வந்து அழுக்கா இருந்தாலும் மனசு சுத்தமா இருக்கிறது கோபாலுக்காக நான் அந்த கிரீன் கொடுக்குறேன். அண்ட் வந்து ரெட்டு வந்து என்கிட்ட ஒரு 5-6 பால் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு ரெட்டு தான் இருக்கு அப்படின்றதுனால யாருக்கு தரலாம்? நான் வந்து இங்க வந்து ஆக்சுவலா இது ஒரு கேம். நம்ம என்னதான் வெளியே வந்து அண்ணன் தங்கச்சி அப்படி இருந்தாலும் பாசம் மனசுக்குள்ள இருக்கும். இது வந்து ஒரு கேமை வந்து கேமா தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு வீடு. இங்க ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா பர்சனலாவே ஒரு அண்ணனோ அக்காவையும் ஒரு ரூம்குள்ள வந்து அடைச்சு வச்சு ஒரு சண்டைனா கூட அக்கா பிடிக்கலன்னா சொல்லுவோம், தங்கச்சி பிடிக்கலன்னா சொல்லுவோம். அந்த வரிசையில வந்து என்ன சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற கோவத்துல வந்து நான் இதை வந்து நம்ம ஏஞ்சல் கொடுக்குறேன். தேங்க்யூ.
எனக்கு வந்ததுலயே இது ஒரே ஒரு பால் மட்டும்தான் வந்தது, அதுவும் சாரதாம்மா மட்டும்தான் கொடுத்தாங்க. கிரீன் பால் நான் வந்து யார் கூட எப்படி பழகுறேன்னு தெரியல, பட் ஆனா என்ன எப்படி பழகுறோனோ அப்படித்தான் பழகுறேன், நார்மலா தான் இருக்கேன். அம்மா சொன்னாங்க நான் சரியா பேசலன்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்றேன், எல்லா ஆளுக்கு ஒவ்வொரு செட் இருக்கேங்க. ஆனா உண்மையா ஜில்லுகிட்ட நல்லாதான் பேசிட்டு இருக்கேன் நான், அது ஜில்லுக்கு நல்லா தெரியும். சாரிம்மா, நான் இதுக்கு மேல கொஞ்சம் மாத்திக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் பால் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல, ஏன்னா நான் வந்து யார்கிட்டயும் சரியா பேசலன்றது உண்மைதான், இல்ல நான் சொல்லல. ரெட் பால் வந்து உண்மையா சொன்னா செஞ்சு தனக்கு தான் தரணும். என்னங்க, ஏன்னா நான் வந்ததுல இருந்து அவர் தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி அழ வச்சுட்டே இருக்கு. அடிக்கடிக்கு அழ வைக்கிறது அவர் மட்டும்தான் இந்த வீட்டுல. அதே மாதிரி அதிகமா என்ன பேச வைக்கிறது அவரு தான். அதனால கிரீன் பால் உங்களுக்கு தான் கொடுக்குறேன், ஏன்னா நீங்க என்ன அதிகமா பேச வைக்கிறீங்க. இன்னொன்னு வந்து ரெட் பால் மை டியர் ஜில்லுக்குட்டி. ஏன்னா இது ரொம்ப எனக்கு வந்து நான் கஷ்டப்படும் போது, அழும் போது, சிரிக்கும் போது, எனக்கு எல்லா விஷயத்துலயும் நான் சாப்பிடலன்னா தூங்கலன்னா என் பக்கத்துல உட்காந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு எல்லா விஷயத்தையும் அவன் கேட்கறது எனக்கு ஒரே ஒரு ஆள்னா அவன் மட்டும்தான். இந்த வீட்டுல வேற யாரும், நான் அழுதப்போ கூட ஜில்லு மட்டும் தான் கேட்டா. மத்தபடி தப்பா நினைச்சுக்காதீங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் கூட சரி ஓகே விடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா ஜில்லுதான் இல்ல பரவாயில்ல விடு பாத்துக்கலாம், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு தனியா இருந்தப்போ அவதான் கூட இருந்தா, மத்தபடி இந்த வீட்டுல யாரும் இல்ல. சோ அதனால ஜில்லுக்கு கிரீன் பால். இட்ஸ் மை பெஸ்டி. ஹாய் கைஸ். ஹாய் ஸ்மால் பாஸ். எல்லாரும் கேம் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. தேங்க்யூ. இதுல அதிக கிரீன் பால் வாங்கினது ஜில்லு. Thank you small boss. வாழ்த்துக்கள். Thank you. நீங்க இன்னும் நிறைய கேம் வின் பண்ணணும். இப்போ இதுல அதிக ரெட் பால் வாங்கினவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மென்ட் பாஸ்? அது கிரீன் பால் வாங்கினவங்க டிசைட் பண்ணுவாங்க. டைம் கொடுப்பீங்களா ஸ்மால் பாஸ்? அதுக்கு முன்னாடி ரெட் யார் அதிகம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ரெட் அதிகம் வாங்கினது பிரபா. இப்போ பனிஷ்மெண்ட் என்னங்கிறத அப்படியே நீங்க சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிசைட் பண்ணி சொல்லலாம். தேங்க் யூ ஸ்மால் பாஸ். என்னன்னா சாப்பிட்டியான்னு கேக்குறது வந்து வாய் திறக்க கூடாது, ஆனா இப்படி அந்த மாதிரி குளிச்சியான்னு கேட்கும் போது இப்படி அந்த மாதிரி பாஸ். அவரு பேசக்கூடாது, ஆனா எல்லார்கிட்டயும் பேசணும், ஆனா ஆக்ஷன்ல மட்டும் பேசணும் ஸ்மால் பாஸ். இன்கேஸ் அந்த பனிஷ்மெண்ட் அவர் மீறிட்டாருன்னா எங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் கிச்சன்ல சாமான் தேய்க்கிறது, சமையல் பண்றது, வீடு கிளீன் பண்றது, டாய்லெட் கிளீன் பண்றது, எங்களோட பாஷையில சொல்லணும்னா கக்கூஸ் கிளீன் பண்றது, எங்க துணி துவைச்சு தர்றது எல்லாமே அவருக்கு தான் பாஸ். இன்கேஸ் ஒரு வார்த்தைனா பேசிட்டாருன்னா எல்லாருக்கிட்டையும் பேசணும் ஸ்மால் பாஸ் அன்னைக்கு, பட் எல்லாமே ஆக்ஷன்ல தான், பேசாம இருக்க கூடாது, ஆனா பேசணும். இதுல ஏதாவது ஒரு வேலை மட்டும் சொல்லுங்க. நல்லா எல்லா மூளைக்குமே மாப் அடிக்கணும் ஸ்மால் பாஸ். அதான் ஃபுல்லா ஹோம் கிளீனிங் ஃபுல்லா. ஓகே, நன்றி. நீங்க உங்க வேலையில பார்க்கலாம். ஓகே.
ஓகே தேங்க்யூ ஸ்மால் பாஸ் ஸ்மால் பாஸ், நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒன்று பேசிக்கிறேன் ஸ்மால் பாஸ். வணக்கம். முதல்ல என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த தீர்ப்பு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும் அவங்க சொல்லிட்டீங்க. நாங்கள் அவங்கள்ட்ட பேசலாம்ல? நீங்கள் தான் சொல்லணும் ஸ்மால் பாஸ். சொல்லுங்க ஸ்மால் பாஸ், நாங்கள் பேசலாமா? ஸ்மால் பாஸ், நாங்கள் பேசலாமா? ஸ்மால் பாஸ், சரி நான் சொல்கிறதான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ஜில்லு வந்து சொன்னாங்க. ஆனால் ஜில்லு இருக்கட்டும், சுருதியாக இருக்கட்டும், ஏஞ்சலாக இருக்கட்டும், குட்டியாக இருக்கட்டும், 4 பேருமே எந்த ஒரு வேலையுமே ஒழுங்காக செய்கிறது கிடையாது. ஆனால் நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு நல்ல வாய் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டே தான் வர்றாங்க. நான் வந்து உங்ககிட்ட நான் இதை வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி சபையில் சொல்லிடாதீங்க ஸ்மால் பாஸ், தயவு செஞ்சு. இல்லைன்னா என்னை பிள்ளைன்னு பிழிச்சிருவாளுங்க. ஸ்மால் பாஸ், நான் இன்னொரு ரிக்வஸ்ட்டும் சொல்கிறேன். வந்து அதே மாதிரி பசங்களில் வந்து கோபால் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு இதாக இருக்கிறாப்புலையே தவிர, மற்றபடி வந்து நம்ம பிரபா வந்து அப்படி கிடையாது. பிரபா வந்து அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி நம்ம முத்து வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாப்புல. ஏன்னா அவர் பேசும்போது நமக்கு வந்து அந்த அவர் பேச பேச எச்சி தெரிக்கிறதுனால தான் எனக்கு அவர் மேலே கோவம். மற்றபடி அவர் மேலே எந்த ஒரு கோவமே கிடையாது. ஆனால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து வேலை செய்கிறதுல ரொம்ப கவனம் குறையும். அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க. போதும் ஸ்மால் பாஸ், எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட். நான் பிரபாட்ட பேசலாமா, இல்லை அவர் மட்டும் பேசாமல் இருக்கணுமா? எங்களுக்கு அது ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். இல்லை நாங்களும் அவர்கிட்ட ஊமை பாச பேசணுமா? எங்களுக்கும் சேர்ந்து அந்த தண்டனையா? அதையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க.